பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை நம்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமான பேச்சுக்கள் அவரை அதிகம் வைராக்கியம் கொள்ள வைக்கும். வைராக்கியம் கொள்ள வைக்கும். ஏன்னா எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய நாமம் என்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது? அதனால எசேக்கியா அழும்போது கர்த்தர் வைராக்கியம் கொள்றார். ஆமென். ஒரு புறம் இஸ்ரவேல வேர் பற்றி எழும்ப வைக்கிறார், இன்னொரு புறம் சனகரிப்ப வேரோடு அழைக்கிறார். இதுதான் நடக்குது. இதுதான் தேவனுடைய வைராக்கியம். உன்னை எழும்ப விடாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற பல பிரச்சனைகளை கர்த்தர் வேறு இல்லாதபடிக்கு நம்புறவங்க மட்டும் சத்துரு உன்னை குறித்து நீ விழணும், நீ இல்லாம போகணும்னு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறான் தெரியுமா? அந்த காரியம் வாய்க்காது. காரணம் கர்த்தர் உன்னோடு எப்படி இருக்கிறார் என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியா. நாம் நினைத்திருக்கிறபடியில் அவர் நினைத்திருக்கிறபடியே சம்பவிக்கும். அது கர்த்தருக்கு மகிமையாகவே இருக்கும். அதுதான் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக.